ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. ரொம்ப நாளாக இருமல் சளி இருந்து சரியாகவே இல்லையா, எந்த மாத்திரை சாப்பிட்டாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கஷாயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், உடனே சரியாயிடும். அதுக்காக கொஞ்சோண்டு துளசி, கற்பூரவள்ளி, வேப்பிலை, புதினா எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு நம்ம வீட்டு பகுதிகளில் கிடைக்கக்கூடியதாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சோண்டு இஞ்சியை தட்டி வச்சுக்கோங்க. பட்டை, குருமிளகு, கிராம்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா ஒரு 2 ஏலக்காய், சீரகம் கொஞ்சம், இது எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த கஷாயம் செய்கிறதுக்காக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் வந்துட்டு தண்ணி சேர்க்குறேன். கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு 3 முறை இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வரும்போது இருமல் சளிக்கெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஒரு சூப்பர்பான தீர்வு கிடைக்கிது. இப்போ நம்ம எடுத்திருக்க கற்பூரவள்ளி, வேப்பிலை, துளசி, புதினா இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ஃபுல்லாக அந்த இதோட ஜூஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த கஷாயத்தில் இறங்கும். அதுக்காக நல்லா தட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஊற்றிருக்க தண்ணியில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறது இல்லை, ஓரளவு தட்டி எடுத்துகிட்டு உள்ளே சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகம், ஏலக்காய், மஞ்சத்தூள், பட்டை, கிராம்பு, இஞ்சி இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வந்துட்டு குருமிளகையும் வந்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இதுக்குள்ளார போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. நம்ம வந்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம் அப்படின்னா அது வந்து 1/4 டம்ளர் ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா இறக்கணும். அப்போ தான் வந்துட்டு இதோட எசன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக இந்த கஷாயத்தில் இறங்கி நமக்கு வந்து ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான ரிசல்ட் கொடுக்கும். இதை வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வந்துட்டு இதை 3 டைம் வாரத்துக்கு குடிச்சிட்டு வரும்போது நம்ம என்ன தான் மாத்திரை சாப்பிட்றோம்னாலுமே வறட்டு இருமல், சளி இதெல்லாம் சரியாகலைன்னு சொல்லிட்டு இருப்போம் இல்லைங்களா. இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு சூப்பர்பான ரிசல்ட் கிடைக்கும். இது இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஆறினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் கடைசியாக தேன் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்கலாம். நம்ம வந்து பெரிய டம்ளரில் சேர்த்தோம், இது வந்து குட்டி டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு வந்திருக்கு. இதை நல்லா கலந்துட்டு குடித்து பார்த்துடலாம். கண்டிப்பாக வந்து இருமலுக்கு, சளிக்கெல்லாம் ஒரு சூப்பரான தீர்வாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இன்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.